இன்றைய வேதவசனம் மார்ச் 4. வேதத்துல சங்கீதம் 28 அதிகாரம் 9வது வசனத்துல, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். வேதத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அநேக வழிகள்ல நடந்தாலும் ஆண்டவர் அவங்கள மறுபடியும் உணர்த்தி அவங்கள ரட்சித்து வந்து கொண்டே இருந்தாங்க. ரட்சித்தது மாத்திரம் இல்லாம அந்த கானான் தேசத்தையே அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்தாங்க. அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது அந்த வனாந்திரத்துல ஃபுல்லா ஆண்டவர் அவங்கள போஷித்து வழி நடத்துற தேவனா இருக்காங்க. ஸோ வனாந்திர வாழ்க்கையில 40 வருடம் அவங்க எந்த வேலையும் செய்யாம ஆண்டவர் அவங்கள ஒவ்வொரு நாளும் போஷித்து வழி நடத்தி கொண்டு வந்தாங்க. அதே போலதான் அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை செய்து கொண்டே வராங்க. அப்போ அதை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமானவர்களா வாழ்ந்தா போதும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளையும் நமக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அதினதின் காலங்கள்ல சரியா செய்கிற தேவனா இருக்காங்க. Thank you. Have a beautiful day.